கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த புது வருடத்திலே கேள்வி பதிலும் நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த எபிசோடுகளை நாம் பார்க்கும் பொழுது தோமாவுடைய சுவிசேஷ பயணத்தை குறித்து நாம் பார்த்து வந்தோம். தோமா இந்து தேசமாகிய நம் இந்திய தேசத்திற்கு எப்படி கடந்து வந்தார், தேவனுக்காக எப்படி சுவிசேஷத்தை அறிவித்தார், அவரை குறித்ததான சாட்சிகளும் வரலாறுகளும் எப்படி கூறியிருக்கிறது என்பதை குறித்து கடந்த எபிசோடு எல்லாவற்றையும் பார்த்தோம். தோமா இந்திய தேசத்திலே சென்னை பட்டணத்திலே எப்படியாக மரித்தார், இரத்த சாட்சியாக மரித்தார் என்பதை குறித்து இன்று வரையிலுமாக அது சாட்சியாக யாராலும் மறுக்க முடியாத சாட்சியாக இருக்கிறது. அதை தொடர்ந்து அப்போஸ்தலர்கள் எப்படிப்பட்ட ஊழியங்களை செய்தார்கள், அவர் செய்த ஊழியம் எப்படிப்பட்டது, சுவிசேஷ பயணம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் கேட்டு அறிந்து கொள்ளலாம். வாங்க. பிரைஸ் லார்ட் பாஸ்டர். எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? கர்த்தருடைய கிருபையால் இந்த நாள் வரைக்கும் சுகமா இருக்கிறேன். நமக்கு ஸ்தோத்திரம். கடந்த சில எபிசோடுகளில் தோமா சுவிசேஷ பயணமாக இந்து தேசமாக நம் இந்திய தேசத்திற்கு கடந்து அவர் அறிவித்த பயணத்தை குறித்து நாம் தியானித்தோம். தொடர்ந்து அதுக்கு அவர் விட்டு சென்ற ஊழியங்களை எப்படிப்பட்ட அப்போஸ்தலர்கள் எப்படி ஊழியம் செய்தார்கள், மற்ற அப்போஸ்தலர்களுடைய ஊழியத்தை குறித்து என்னை நாளை கொஞ்சம் சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமையடையட்டும். இன்றைக்கு ஊழியங்கள் பிரபலமாக இருக்கிறது நம்முடைய தேசத்திலும் உலகத்தின் எல்லா மூலைகளிலும் முடுக்குகளிலும். அதாவது ஊழியம் பிரபலமாய் எழும்பி இருக்கிறது. ஆனால் அந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்ட அஸ்திபாரத்தின் ஊழியம், அந்த ஊழியத்தின் அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவினால் போடப்பட்ட அஸ்திபாரம், அதுதான் அப்போஸ்தலர் ஊழியம். அந்த ஊழியம் எப்படி தொடர்ந்து வந்தது இந்த நாள் வரைக்கும் என்று பார்க்கும்போது அது ஒரு ஆச்சரியமான, நம்ம எல்லோருக்கும் ஒரு அதாவது விருப்பப்படுகிற ஒரு ஊழியத்தின் பாதைகளால் நிச்சயமாய் இருக்கிறது. நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டின் நாயகன், ஹீரோ அவர்தான். பழைய ஏற்பாட்டின் கதாநாயகன் வேதத்தில் யார் என்று பார்க்கும்போது மோசே தான். மோசைக்கு அடுத்து மோசையோடு சமமாக இருக்கிற ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி தான் எலியா. ஆனபடியால் தான் மோசையும் எலியாவும் மாத்திரமே இயேசு கிறிஸ்து மறுரூபமாக்கப்பட்ட அந்த மறுரூப மலையிலே இயேசுவோட கடந்து உறவாடினார்கள். இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டின் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அப்படின்னு சொன்னால் அந்த 12 அப்போஸ்தலரை வைத்துத்தான் இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் தொடர்ந்து வந்தது. பிரதான அப்போஸ்தலன் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தான். மட்டுமல்லாமல் பிரதான இரத்த சாட்சி யார் என்று சொல்லி பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தான். அப்போ இயேசு கிறிஸ்து மரித்து போன பிறகு சீடர்கள் எருசலேமிலே காத்திருந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உன்னதத்தின் ஆவியை வல்லமையை பெற்றுக்கொண்டு அப்பொழுதுதான் நீங்கள் எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகம் எங்கும் எனக்கு நீங்கள் சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொன்னார். என்று சொன்னால் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகுதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள் சொன்னார். அப்படின்னு சொன்னால் என்ன பலன்? அற்புதம் நடந்த அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் பார்த்தார்கள். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அந்த ஆவிக்குரிய பலன், சாட்சியாய் நிற்பதற்காக தேவையான பலன் அவருடைய வாழ்க்கையில் அந்த தைரியம் இல்லாமல் இருந்தது. ஆனபடியால் தான் எருசலேம் விட்டு எங்கும் போகாதபடிக்கு நீங்கள் எருசலேமிலே தரித்திருங்கள், உன்னதத்தின் ஆவியானவர் வருகிற வரைக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோட எழுந்து 40 நாட்கள் சீடரோட தங்கி உணவை புசித்து அவரோட சற்று காலம் சஞ்சரித்து அவராய் காணப்பட்டார். மறுபடியும் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அதாவது 40வது நாளிலே அவர் பரலோகம் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அந்த 40வது நாளிலிருந்து 50வது நாள் தான் பெந்தெகோஸ்தே பண்டிகை. இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை எந்த நாளில் வருகிறது என்று அதை கூட நாம் பார்ப்போம். அதாவது 7 வாரங்கள், 7 சப்பத்துகள். சப்பத் என்று சொல்வது ஓய்வு நாள் என்று சொல்வது 7வது நாள். இந்த 7 வாரங்கள் சேர்ந்ததுதான் 49வது நாள்.
இந்த 49வது நாள் யூத மக்களுடைய, அதாவது கால நிர்ணயம், கேலண்டருடைய தேதிகளை பார்க்கும்போது சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். அப்படி பார்க்கும்போது 49வது நாள் அதுவும் சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். ஆனால் 49வது நாளை அவர்கள், அதாவது ஓய்வு நாள் என்று சொல்லி ஆசரிக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் கல்லறைந்து அவர்களை சாகடிக்க வேண்டும். தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளை, அது பிரதான கட்டளை. அடுத்து பார்க்கும்போது 49க்கு அடுத்து வருகிற 50வது நாள். இந்த 50வது நாளை இஸ்ரேல் ஜனங்கள் பெந்தெகோஸ்து பண்டிகை என்று சொல்லி வழக்கம் போல் அவர்கள் ஆசரித்து வந்தார்கள். அது ஒரு பண்டிகை, 50வது நாள். அப்படி பார்க்கும்போது 50வது நாளிலே தான், அந்த பெந்தெகோஸ்து பண்டிகையிலே தான் பரிசுத்த ஆவியானவர் சீடர்கள் மேல் ஊற்றப்பட்டது. ஓய்வு நாளாகிய 49வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சீடர்கள் மேல் ஊற்றப்படவில்லை. 50வது நாளை குறித்து பார்க்கும்போது அது ஞாயிற்றுக்கிழமை. அப்பொழுது என்று சொன்னால் பெந்தெகோஸ்து நாளை ஞாயிற்றுக்கிழமை நாளிலே தான் பரிசுத்த ஆவியானவர் காலை நேரத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் சீடர்கள் மேல் ஊற்றப்பட்டார். அப்படி என்று சொன்னால் சபைகளிலே ஆரம்பிக்கப்பட்ட முதல் சபை, அப்போஸ்தலருடைய சபை, பெந்தெகோஸ்து சபை தான். இந்த பெந்தெகோஸ்து சபையானது சபையாக அப்படியே ஊழியமானது கடந்து வந்தது. அதில் பார்க்கும்போது பிரதான இரத்த சாட்சியாய் இயேசு கிறிஸ்து மரித்து போனார். அடுத்து பார்க்கும்போது 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் பார்க்கும்போது ஸ்தேவான் என்ற ஒரு பந்தி விசாரிப்புக்காரனை குறித்து பார்க்கிறோம். 7 பேரை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். எதற்காக சீடர்கள் இந்த 7 பேரை தெரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள் என்று சொன்னால் 2 அர்த்தம் உண்டு. அப்போஸ்தலர்கள் என்று சொன்னால் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் ஒன்று. அடுத்த காரியம் என்னவென்று சொன்னால், இருக்கிற காரியங்களை சபையோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். தனக்கு இருக்கிற ஆஸ்தி, பொன்னு, வெள்ளி, காணிக்கைகள் என்ன வருகிறதோ அதை அங்க இருக்கிற சபைக்கு அவர்கள் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இந்த 2 அர்த்தம் தான் அப்போஸ்தலருடைய ஊழியத்துக்கு அப்போஸ்தலர் என்று சொன்னால் அர்த்தம். அப்பொழுது அப்போஸ்தலருடைய ஊழியத்தில் பார்க்கும்போது காணிக்கைகளை, தசமங்களை, நிலங்களை விற்று அந்த பண கிரயத்தை அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் கொண்டு வந்து சீடருடைய பாதத்தின் கீழ் காலின் அண்டை போட்டார்கள். அப்பொழுது அந்த ஆஸ்திகளை வந்த பணம் விற்று அந்த பணத்தை எடுத்து எல்லோருக்கும் அங்கே சஞ்சரித்துக் கொண்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் அப்போஸ்தலருக்கும் ஆகாரத்துக்கும் உடைகளுக்கும் அவருடைய என்ன தேவையானதோ எல்லாவற்றையும் அந்த பணத்தை, அந்த ஐஸ்வர்யத்தை அப்படியே அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். இப்படியே பகிர்ந்து கொண்டு வரும்போது அவர்கள் ஆகாரத்துக்காக அநேக காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்தார்கள், காணிக்கையின் பணத்தை. அப்படி செய்யும் போது இந்த சீடர்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டது. என்ன குழப்பம் ஏற்பட்டதுன்னு சொன்னால், இவர்கள் ஊழியத்தை கவனிக்க வேண்டும். ஜபம், உபவாசம், ஊழியம் ஒன்று. அடுத்து உபசரிப்பை நாட வேண்டும். விசுவாசிகளுக்கு சரியான ஆகாரத்தை கொடுக்க வேண்டும். உடைகளுக்கு அவருடைய தேவைகள், எல்லாம் தேவைகளை இவர்கள் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டம் கடந்து வந்தபடியால் இவர்கள் என்ன செய்ததுன்னு சொன்னால், நாங்கள் ஊழியத்தை விட்டுவிட்டு, உபவாசத்தை விட்டுவிட்டு, ஜபத்தை விட்டுவிட்டு ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுப்பது, உடைகளை கொடுப்பது, இவர்களை விசாரிக்கிற நேரமே அதிகமாய் கடந்து போகிறபடியால் எங்களுடைய ஊழியத்துக்கு இது பெரிய தடையை உண்டாக்கும் என்று சொல்லி 7 நபர்களை தெரிந்து கொண்டு இந்த பந்தி விசாரிப்புக்காக, மற்ற விசாரிப்புக்காக இந்த 7 மக்களை அவர்கள் அபிஷேகித்து இந்த ஊழியத்தை அவர்களுக்கே கொடுத்து விட்டார்கள். அதில் தான் இந்த ஸ்தேவான் தான் எருசலேமிலே முதல் இரத்த சாட்சியா, இயேசு கிறிஸ்துவின் இரத்த சாட்சிக்கு அடுத்து ஸ்தேவானுடைய இரத்த சாட்சி. அந்த இரத்த சாட்சி குறித்து நாம் பார்க்கும்போது கல்லினால அறைந்து ஸ்தேவானை சாகடித்தார்கள். தெய்வ தூஷணம் பேசுகிறவர்கள் சொல்லி பொய் சாட்சிகளை எழுப்பி அவனை கல்லறைந்து சாகடித்தார்கள். எதற்காக அவர் கல்லறைந்து சாகடித்தார்கள்? வேதம் சொல்லுகிறது, ஸ்தேவானை குறித்த ஸ்தேவன் பரிசுத்த ஆவியினாலும் ஞானத்தினாலும் அவன் நிரம்பினவனாயிருந்தான். அவனோடு வேத வாக்கியங்களை பரிசேயரும் வேத பாரகரும்
ஞானிகளும் அவருடைய வேத வசனங்களை குறித்து தர்க்கம் பண்ணும்போது பேசும்போது அவரோடு இவர்களால் பேச முடியாமல் போனதாம். பரிசுத்தனுடைய வல்லமை பிரசனம் அவனுக்குள்ளே நிரம்பி இருந்தபடியால் வேதம் சொல்கிறது அவருடைய முகம் கூட 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்கிறது ஸ்தேவனுடைய முகம் தேவதூதனுடைய முகத்தை போல் பிரகாசித்ததாம். அந்த வல்லமை நிமித்தம் கர்த்தர் ஸ்தேவனை அற்புதம் அடையாளங்கள் கொண்டு பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார். ஆனபடியால் கூட இருந்த மக்களுக்கு அவர் மேல் போராமைகள் போட்டிகள் எழுப்பி வந்தது. ஆனபடியால் இவர்கள் பொய் சாட்சிகளை எழுப்பி அவனை கொண்டு போய் கல்லறையில் சாகடிக்கிறார். அப்பொழுது அவருடைய வஸ்திரங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டது யார் என்று சொன்னால் சவுல். அவர் தான் பவுலாக மாறினார். அப்பொழுது இந்த இரத்த சாட்சி ஆண்டு சொன்னார் எருசலேம் யூதேயா சமாரியா உலகம் எங்கும் நீங்கள் அதாவது சாட்சிகள் இருக்கு சொல்லி. இப்பொழுது இதுவரைக்கும் அப்போஸ்தலர் செய்த ஊழியம் அதாவது நல்ல வசதிகள் நிறைந்த ஊழியம். எருசலேம் என்பது நல்ல ஒரு பட்டணம், அநேக ஜாதி ஜனங்கள் நிறைந்திருந்த ஒரு பட்டணம், பல மொழிகள் பாஷைக்காரர்களும் பல ஜாதி ஜனங்களும் நிறைந்திருந்த பட்டணம். அந்த பட்டணம் நம்முடைய உதாரணத்துக்கு நம்முடைய பெங்களூர் பட்டணம் என்று வைத்துக் கொள்வோம். பெங்களூர் பட்டணத்தில் எல்லா மொழி பேசுகிறவர்களும் காஸ்மோபாலிட்டன் என்று சிட்டி என்று அழைக்கப்படுகிற பல மொழிகள் பல கலாச்சாரங்கள் ஜாதி ஜனங்கள் ஒரு உலகத்துல ஒரு 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 பாதியில் இருந்துச்சுன்னா ஒரு கால பாகம் கூட சதவீத ஜனங்கள் கூட நம்முடைய பட்டணத்தில் இருக்கிறார். அப்பேற்பட்ட சூழ்நிலை அந்த இடம் இருந்தது. ஆனபடியால் இவர்கள் எல்லாம் கடந்து வந்தார்கள். அவர்கள் சுகபத்திரமான அந்த சொகசான ஊழியத்தை செய்தார்கள் எருசலேமிலே. அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த 8ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் உபத்திரவத்தை அந்த சபையின் மத்தியிலே ஆண்டவர் அனுமதிக்கிறார். எப்படிப்பட்ட உபத்திரவத்தை? அதான் அந்த உபத்திரம் கடந்து வந்தது சொன்னால் ஸ்தேவான் தன் அதாவது ஜீவனை இழந்து போகத்தக்கதாக இரத்த சாட்சியாய் சாகடித்த உடனே சீடர்களுக்கும் அப்போஸ்தலருக்கும் ஒரே பயம், இப்பேற்பட்ட காரியம் எங்களுக்கும் நேரிடும் என்று சொல்லி இவர்கள் அந்த பட்டணத்தை விட்டு திசை எந்தெந்த திசைக்கு தெரிந்ததோ அந்த திசைகளுக்கு அந்த இடத்துங்களுக்கு அந்த பட்டணங்களுக்கு இங்கிருந்து பயந்து வழி விலகி சிதறடிக்கப்பட்டது. சபை எப்படி ஒரு அதாவது ஒரு வெடித்து சிதறுகிறதோ அந்த சபையானது ஒன்றாய் கூடப்பட்ட அந்த சபையானது வெடித்து சிதறி கடந்தது, சிதறி போனது. அதுக்கு காரணம் ஆண்டவர் உபத்திரத்தை எருசலேம் பட்டணத்துக்குள்ளே அனுமதிக்கிறார். அதுக்கு அடுத்து தான் இந்த சீடர்களுக்குள்ளே ஒரு நோக்கம் வந்தது. நானும் வேறு ஒரு பட்டணத்துக்கு கடந்து போக வேண்டும், வேறு ஒரு தேசத்துக்கு கடந்து போகிறோம் என்ற எண்ணம் அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ள உருவாக்கி அவர்களை பல இடங்களுக்கு கொண்டு போக ஆரம்பித்தார். அதற்கு முன்பாக அப்போஸ்தலர்கள்லாம் ஒரே இடத்துல தான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு ஸ்தேவானுடைய இரத்த சாட்சிக்கு பிறகுதான் எல்லா அப்போஸ்தலரும் சிதறடிக்கப்பட்டு மற்ற இடங்களுக்கு சுவிசேஷத்தை கடந்து எப்படிப்பட்ட ஊழியங்கள் அவர்கள் செய்தார்கள். அப்போஸ்தலர் ஒரு சிலருடைய சாட்சிகளை அவங்க எப்படிப்பட்ட ஊழியங்களை சுவிசேஷங்கள் பயணங்கள் எப்படி இருந்தது அதை பற்றி சொல்லுங்க. அவர்கள் அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தை குறித்து பார்க்கும்போது பிரதான அப்போஸ்தலர் அவர் என்று சொல்லி பார்த்தோம். அவர் தம்முடைய சீடர்களுக்கு ஊழியத்தை குறித்து கற்றுக் கொடுக்கும் போது அந்த ஊழியத்தை குறித்து கற்றுக் கொடுக்கும் போது என்ன சொன்னார் என்று சொன்னார், விசுவாசத்தோடு நீங்கள் என்ன பண்ண வேண்டும், ஊழியத்துக்கு நீங்கள் கடந்து போகணும். அதாவது தாயாகிலும் தகப்பனாகிலும் மனைவியாகிலும் பிள்ளையாகிலும் நேசிக்கிறவன் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, அனுதினமும் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு தன்னை வெறுத்து போக வேண்டும். வெறுத்து போகிறது என்று சொன்னால் சில உதாரணங்களை கொடுக்க விருப்பப்படுகிறேன். நம்முடைய இந்து தேசத்தில் அநேக சன்னியாசிகளாக இருக்கிறார்கள், துறவிகளாய் கடந்து போகிறார்கள். அவர்கள் படித்தவர்கள், ஞானம் உள்ளவர்கள், பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், வசதியான குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் தங்களை தாங்கள் வெறுத்து போட்டிருக்கிற ஒரே உடையோட மனைவி வேண்டாம், குடும்பம் வேண்டாம், பிள்ளை வேண்டாம், சம்பாதனை வேண்டாம், வேலை வேண்டாம், தாய் தகப்ப வேண்டாம், சொந்தமே வேண்டாம் என்று சொல்லி துறவியாய் போகிறவர்கள் பரதேசிகளாய் மறுபடியும் நம்முடைய குடும்பத்துக்கு திரும்பி பார்க்காதபடிக்கு தங்களை வெறுத்து அவர்கள் அப்படியே கடந்து போகிறார். அந்த வழியிலே அவருக்கு என்ன ஆகாரத்தை கொடுக்கிறார்களோ அதை அவர் ஏற்றுக் கொடுக்கிறார். அது காடானாலும் மேடானாலும் கல்லுகள் இருந்தாலும் முள்ளுகள் இருந்தாலும்
சிங்கங்கள் மிருகங்கள் காட்டு மிருகங்கள் இருக்கிற இடமா இருந்தாலும் கூட அவர்கள் உறங்கி பட்டணமாக அப்படியே கடந்து போகிறார்கள். துறைவின் வாழ்க்கை அதே காரியத்தை தான் சீடர்களுக்கு ஆண்டவர் சொன்னார். பண பையாகிலும் தடியாகிலும் மாற்று வஸ்திரங்களாகிலும் பாதரட்சியாகிலும் பொன்னையாகிலும் வெள்ளியாகிலும் நீ கொண்டு போகாதபடிக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படியே ஒழித்து கடந்து போன்னு சொன்னார். அப்படி என்று சொன்னால் விசுவாசத்தின் ஊழியத்தை அவர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அப்படின்னு சொன்னால் தேவனை விசுவாசிக்க வேண்டும். உன்னை அழைத்த தேவனை விசுவாசித்து ஊழியத்துக்கு விசுவாசத்தோடு அப்படியே கடந்து போக வேண்டும். எந்த இடத்துல என்ன ஆகாரத்தை கொடுக்கிறாங்களோ, என்ன உடையை கொடுக்கிறாங்களோ அதே தரித்துக் கொள்ள வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் இருந்த அந்த தியாகத்தை முழுமையா தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்து இயேசுவை போல்தான் அவருடைய ஊழியத்தை அவர்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தின்படி சீடர்களை ஒன்றுமில்லாமல் விசுவாசத்தினால் அவர் அனுப்பிவிட்டார். அப்படி இருக்கும்போது தேவனுடைய வாழ்க்கை முடிந்து போனது. இன்னும் மற்ற சீடர்களை குறித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தின் போது பேதுருவும் யோவானும் ஜெப ஆலயத்துக்குள் கடந்து வருகிறார். அப்பொழுது அங்கே பிறவி, அதாவது சப்பானியா கடந்தவர் இவரிடத்தில் ஏதாவது கிடைக்குமா என்று சொல்லி பிச்சை கேட்கும்படி ஒரு நாளும் அவனை கொண்டு வந்து வாசலண்டை அலங்கார வாசலண்டை அவனை கொண்டு வந்து உட்கார வைத்தார்கள். பேதுருவும் யோவானும் வரும்போது அவர்களை உற்று உற்று அப்படி பார்த்தார். பேதுருவும் யோவானும் சொல்லி எங்களை உற்று பார். அப்பொழுது அந்த பிச்சைக்காரன் நினைத்திருக்க வேண்டும், ஏதோ ஒரு பெரிய பணமோ ஏதோ பொண்ணோ இல்ல வெள்ளியோ ஏதோ ஒரு கிடைக்கும் போது அவனுடைய அதாவது ஆவல்களுடைய ஆசை அதிகமா இருந்திருக்கு அந்த நேரத்தில். ஆனால் இவர் கொடுத்த உத்தரவு பதில் வேறையா இருந்தது. இவன் பொன்னையும் வெள்ளியும் பணத்தை எதிர்பார்த்து முகத்தை பார்க்கும் போது அவர் சொன்னார்கள், எதிர்பார்க்கிற பொண்ணும் இல்லை என்னிடத்துல, வெள்ளியும் இல்லை. என்னிடத்துல பொண்ணும் இல்லை, வெள்ளியும் இல்லை, சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, ஆஸ்தி இல்லை, பணம் இல்லை, ஐஸ்வர்யம் இல்லை, பில்டிங் இல்லை, கோடிக்கணக்கான பேங்க் அக்கவுண்ட் இல்லை. என்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, இயேசுவின் நாமம். இந்த பொன்னும் இந்த வெள்ளியும் இந்த ஐஸ்வர்யமும் இந்த புகழும் கொடுக்க முடியாத ஒரு விடுதலை வெறும் கையில் இருக்கிற நான், விசுவாசத்தில் வாழ்கிற நான், இயேசுவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொல்லும் போது அந்த இமை கொடுதல் அவன் எழுந்து குதித்து நடந்து குதித்து ஆலயத்துக்குள்ள அவன் ஓடி போனான். என்ன காரணம்? அவர்களுக்குள்ளே உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் இருக்கவில்லை. உலகத்தின் பொன்னும் வெள்ளியும், முதலாவது அந்த பொன்னும் வெள்ளியும் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆசைப்படவில்லை. எல்லாவற்றையும் வெறுத்து இயேசுக்காக ஒரு உண்மையுள்ள சாட்சிகளாய் விசுவாசத்தினால் ஊழியத்துக்காக கடந்து வந்தபடியால் தான் அப்பேற்பட்ட பெரிய பெரிய அதிசயங்களை அப்போஸ்தலரை கொண்டு ஆண்டவர் செய்தார். அப்பொழுது ஊழியம் அப்படியே கடந்து வந்தது. கடந்து வரும்போது அப்போஸ்தலரை குறித்து பார்க்கும்போது ஏற்கனவே நாம் பார்த்தோம், தோமா இந்து தேசமாக இந்திய தேசத்தில் கடந்து வந்து இரத்த சாட்சியாய் மரித்தார் என்று சொல்லி. அடுத்து பார்க்கிறோம், பேதுருவை தலை கீழாக சிலுவையிலே அறைந்தார். ஏன் சொன்னால் அந்த சிலுவை மரணமாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை பார்த்த பிறகு அந்த பேதுருக்கு மிகவும் அதிகமான பயம் நேரிட்டது. அந்த சிறு பெண் கேட்கும் போது, நீ இயேசுவோடு இருந்ததை நான் பார்த்தேன் என்று சொல்லும் போது, இயேசுக்கு தெரியாது. இயேசுவின் நாமத்தை அவர் சபிக்க கூட ஆரம்பித்தார். இயேசுவுக்கு எனக்கு தெரியாது, இப்ப இயேசுக்கு நேரிட்ட காரியம் எனக்கு நேரிடலாம். உயிர் பயம் ஆனபடியால் தான் தப்பித்துக் கொள்ள வேண்டும், அது இயேசுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லி ஓட ஆரம்பித்தவர். அதுதான் அந்த யோவான் கடைசி அதிகாரத்தில் சொல்கிறார், அதாவது பேதுரு எப்பேற்பட்ட மரணத்தை மரிக்க போகிறான் என்பதை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அதாவது நீ வாலிபனா இருக்கும் போது நீ விருப்பமான இடங்களுக்கு நீ கடந்து சென்று வருகிறாய். வயது சென்ற பிறகு இன்னொருத்தர் உன்னை இடுப்பில் கட்டி கொள்வார்கள். அப்பொழுது நீ விருப்பம் இல்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ விருப்பப்படாத, நீ பயந்து ஓடின பாரு, அந்த காரியத்துக்கு நீ ஆயத்தத்தோடு உன்னை ஒப்பு கொடுப்பாய். அபிஷேகம் கடந்து வந்த பிறகு நீ பேர்பட்ட மரணத்தை மறிக்க போகிறாய் சொல்லி ஆண்டவர் முன்கூட்டி பேதுருக்கு சொன்னார். ஆனபடியில் தான் பேதுரு இடத்தில் கடந்து வந்தார்கள். உன்னை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கடந்து வச்சவர், இயேசுவை போல் என்னை சிலுவையில் அறைய எனக்கு தகுதி இல்லை, அதற்காக என்னை தலைகீழாக சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி தானே ஒப்பு கொடுத்தார். இதுதான் பேதுருடைய
இரத்த சாட்சியின் வாழ்க்கை. இன்னொரு இரத்த சாட்சியை குறித்து நாம் பார்க்கும்போது யோவானை குறித்து பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த யோவான், அவர் தான் 4வது சுவிசேஷமாகிய, அதாவது யோவான் எழுதின சுவிசேஷம் இவரால் எழுதப்பட்டது. அடுத்து இவருடைய வாழ்க்கை பயணம் கிரீஸ் பகுதியில் இருக்கிற, அதாவது பத்மு தீவு, பட்மஸ் ஐலாண்ட் என்று சொல்கிற அந்த பயங்கரமான இடத்துக்கு அவர் கடந்து போவதற்கு முன்னே அவரை கொதிக்கின்ற எண்ணெய், அதாவது கொப்பரை, அதாவது ஒரு கடாய் போல இருக்கிற, ஒரு பெரிய ஒரு கடாய் போல இருக்கிற அந்த கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள அவரை போட்டு விட்டார்கள். அந்த இடத்துல அவர் உயிர் தப்பி பத்மு தீவுக்குள்ள கடந்து போனார் என்று வரலாறு சொல்லுகிறது. மட்டுமல்லாமல் அந்த பத்மு தீவிலே எப்பேற்பட்ட சாட்சிகள், நடந்த உண்மையான காரியங்கள் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லி வேதத்தில் காணப்படுகிற புதிய உடன்படிக்கையின் கடைசி புத்தகமா இருக்கிறது. அதாவது வேதத்தில் காணப்பட்ட 66 புத்தகத்துக்கும் கடைசி புத்தகம் இந்த யோவான் அந்த பத்மு தீவிலே எழுதப்பட்ட அத்தாட்சிகள் வேதத்தின் திட்டம் தெளிவாய் கொடுக்கப்பட்டது. இந்த சுவிசேஷ பயணத்துல ஊழியர்கள், அப்போஸ்தலர்கள் இத்தனை கனமான ஊழியத்தை அந்த காலகட்டங்களில செய்துட்டு வந்தாங்க. இந்த காலகட்டத்துல அப்படிப்பட்ட கனமான ஊழியங்கள் நடக்குதா? அதை பத்தி உங்களுடைய கர்த்தருடைய சித்தமாக இருந்தால் வருகின்ற நிகழ்ச்சிகளிலே அநேக மிஷனரிகளை குறித்து, மிஷனருடைய பயணங்கள், அதாவது அதிகமான மிஷனரிகள் தமிழ்நாட்டு பகுதியிலே கடந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படியாக ஊழியம் செய்து அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்தது என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கு அப்பேற்பட்ட ஒரு கனமான ஒரு ஊழியம், அதாவது மதிப்புக்குரிய ஊழியம், இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்கள் என்னுடைய ஊழியத்தை செய்வீர்கள் என்று சொன்னார் பிதா ஆன தேவன் உங்களை கனப்படுத்துவார். இந்த பூமியில காணப்படுகிற எல்லா பதவிகளை பார்க்கிறோம். இப்போ ட்ரம்ப் பதவியிட்டு இறங்கி விட்டார். நம்முடைய மோடி இருக்கிறார், அதாவது ஜான்சன் மோரிஸ் இருக்கிறார், யூகே பிரதமர். இப்படிப்பட்ட எல்லாம் பெரிய பெரிய பதவிகள் உலகத்தில் இருக்கிறது. அமெரிக்கா தேசத்தில் ஒரு பதவி தான் பிரசிடென்ட், அதாவது ஜனாதிபதியாக இருக்கிற ஒரு பதவி தான் உலகத்துக்கே முக்கியமான பதவி என்று சொல்லி ஜனங்கள் நினைக்கிறார்கள். உலகத்தில் காணப்படும் எல்லா பதவிகளை பார்க்கிறோம். இது பூமியிலே ஏற்படுத்தப்படுகிற ஒரு அதிகாரம், ஒரு பதவி இயக்கம். இந்த ஊழியத்தில் செய்கிற பூமியில் ஊழியம் எல்லாம். ஆனா ஊழியம் கர்த்தருடைய வார்த்தை, சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது, இயேசு கிறிஸ்துவின் அன்பை ஜாதி ஜனங்களுக்கு சொல்லுகிற பதவியானது, ஊழியம் என்பது அந்த பதவியானது உலகத்திலும் பூலோகத்திலும் அல்ல, பரலோகத்திலும் உயர்ந்த ஸ்தானத்தை, பதவியை கொடுக்கின்ற ஒரு ஸ்தானம். அப்படின்னு சொன்னால், அப்போ இன்றைக்கு நாம் சாதாரணமாக நினைக்கிறோம், சுவிசேஷத்தை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் வெட்கப்படுகிறோம். எப்படி கிறிஸ்துவின் அன்பை நாம் சொல்லுவது என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் இப்பேற்பட்ட கனமான ஊழியம், அதாவது தொடர்ந்து வந்த காரணம் என்னவென்று சொன்னால், அநேக மக்கள் அதுக்கு தன்னுடைய ஜீவனை கொடுக்க, ரத்தத்தை கொடுக்க, மறிக்க, எப்பேற்பட்ட தியாகத்தை கூட தேவனுக்காக செய்ய அவர்கள் ஆயத்தமானார். அதாவது இயேசு கிறிஸ்து குறித்து பார்க்கும்போது அவர் 2:5 சொல்கிறது, பிலிப்பியர் அவர் தேவனுக்கு சமமான பதவியை உதறி தள்ளிவிட்டு அடிமையின் ஸ்தானத்தை எடுத்தார்கள் சொல்லி. பவுலுடைய ஊழியங்களை குறித்து பார்க்கும்போது, பழைய காலத்தில் அவர் வாழ்ந்த நாட்களிலே 9 கோடிக்கு ஏறக்குறைய அதிபதி அவர். சில நூற்றாண்டுகளுக்கு பின்னே பெங்களூர் பட்டணத்தை 1 லட்சம் ரூபாய்க்கு வித்தார்கள் என்று சொல்லி வரலாறு சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னார், நம்ம கர்நாடகாவே அவர் 2000 ஆண்டுகளுக்கு பின்னே இருந்த 9 கோடி வச்சு எவ்வளவோ தேசங்களை, இடங்களை அவர் வாங்கிட்டு சொந்தமா. ஆனா அவர் சொல்லுகிறாரு, இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம், சுவிசேஷத்தை நான் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கம், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவு, the love of Christ compels me என்று சொல்கிறார். என்னை வலி உறுத்துகிறது, அதாவது என்னை கட்டாயப்படுத்துகிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கத்தான் வேண்டும். சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டியது என் மேல் விழுந்த ஒரு பெரிய கடமை, ஒரு பாரம் என்று சொல்கிறார். ஒருவேளை சுவிசேஷத்தை நான் பிரசங்கம் செய்யாமல் இருப்பேன் சொன்னால் எனக்கு ஐயோ என்று சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் அந்த கிறிஸ்துவின் அன்பை அவர்கள் முழுமையாக ருசித்தார்கள். ஆனபடியால் தான் தனக்கு இருந்த சொத்தையும் ஆஸ்தியும் இருந்த
பதவி, மேல் உயர்ந்த ஸ்தானத்தில் இந்த பதவியை உதறி தள்ளிவிட்டு அதை குப்பையாக லாபமான அனைத்தையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பை என்று கருதுகிறேன் என்று சொன்னார். அப்போ தனக்கு இருந்த பதவி, ஸ்தானம், சுகம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் இழந்து துறவிகளைப் போல, பிச்சை எடுக்கிற மக்களைப் போல தேவனுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்து தேவனுக்கு அவர்கள் உண்மையான ஊழியத்தை செய்தபடியால் அந்த ஊழியத்தில் அவ்வளவு பெரிய மகிமை, அற்புதங்கள், அதிசயங்கள் கடந்து வந்தது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்க்கும் போது வேதம் சொல்கிறது, அதாவது அரவணைக்குள்ளே இருந்த அப்பேற்பட்ட சுகபோகத்துக்குள் இருந்த மோசை அதை அப்படியே அனுபவிக்க வேண்டும் என்பதை விட்டுவிட்டு தன் ஜனங்களோட உபத்திரவத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதை அவன் தேடிக்கொண்டாராம். அப்போ இயேசு கிறிஸ்து மகிமையிலே சுகபத்திரமாய் இருக்க வேண்டிய அவர் நமக்காக அடிமை ஸ்தானத்தை எடுத்து துப்பையும் அவமானத்தையும் ஏற்றுக்கொண்ட காரணம் என்னவென்று சொன்னால், தம்மை அவர் வெறுமையாக்கிறார். நாம் நம்மை வெறுமையாக்கும் போதுதான் கிறிஸ்துவை உண்மையாக இந்த உலகத்துக்கு நாம் வெளிப்படுத்த முடியும். நமக்குள்ளே வெறுமை, அதாவது ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய கனிகள், கிறிஸ்துவின் வல்லமை நமக்குள் 9 வரம் இருக்கலாம். கிறிஸ்துவின் செய்த அற்புதங்களை நாம் செய்யலாம். ஆனால் கிறிஸ்துக்குள் இருந்த அன்பு, தியாகம், பரிசுத்தம், விட்டு கொடுக்கிற காரியம், அந்த சாட்சியின் வாழ்க்கை, ஆவிக்குரிய கனிகள் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த இந்திய தேசத்திலும் வேறு வேறு தேசங்கள் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்குள்ளே இருந்திருந்தால் இந்தியா தேசம் எப்பொழுதோ எழுப்புதலை பெற்றிருக்கும். பாதி அல்ல, இன்னும் அதிகமான பட்ச ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். ஊழியர்களாகிய நாமே இதுக்கு தடைக்கல்லாய் காணப்படுகிறோம். இந்த காலகட்டங்கள்ல ஊழியர்கள் மிகவும் குறைவாதான் இருக்கு. உண்மையாக உத்தமமாக ஊழிய சேரும் குறைவாதான் இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல ஊழியத்திற்காக இன்னும் எழுப்புதல் வரணும், இன்னும் ஊழியங்கள் எழுமணும்னு நினைக்கிறீங்களா? ஊழியம் என்பது, அதாவது எழுப்புதல் என்பது நாம் நினைப்பது என்னவென்று சொன்னால், ஜனங்கள் ஜெபித்தால், ஜனங்கள் ஆராதித்தால் எழுப்புதல் வரும் என்று சொல்லி. நீங்கள் இது குறித்து என்ன நினைக்கிறீங்க? எழுப்புதல் சொன்னா என்ன அர்த்தம்? என்னத்தை எதிர்பார்க்கிறீங்க எழுப்புதல் சொன்னால்? நாம் எழுப்புதல் சொன்னால் சபைகள் எழுப்ப வேண்டும், ஜனங்கள் கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும் என்று தான் நினைக்கிறோம். ஆனால் எழுப்புதல் என்பது என்ன? மனம் திரும்புவது, மனம் மாறுவது. வேதம் சொல்றது 18ஆம் அதிகாரத்தில் 1 ராஜாக்களை பார்க்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் பாகாலை ஆராதிக்கிறார்கள். அப்பொழுது எலியாவை கொண்டு ஒரு எழுப்புதல் உண்டாகிறது. அத்தனை ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்களும் பாகலை விற்று மறுபடியும் யெகோவா அண்டை வாழ்கிறார். அதுதான் எழுப்புதல் அப்படின்னு சொன்ன மனம் மாறுதல். மனம் மாறுதல் என்று சொல்லும் போது உலக ஆசைகள், உலக இச்சைகள், உலகத்தின் லௌகிக கவலைகள், மனைவி மேல கவலை, ஒரு 10 சந்ததி மேல கவலை, இன்னும் என் பிள்ளைக்கு பிள்ளை 10 தலைமுறைக்கு அடுத்து அவன் என்ன சாப்பிடுவான், அவன் என்ன உடுத்துவான், அவனுக்காக சொத்து சேர்த்து வை, அவனுக்காக ஒரு ஸ்தாபனத்தை கட்டு, அவனுக்காக ஒரு வீடை கட்டு. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் உலகத்தின் காரியங்களுக்காகத்தான் நம் நேரத்தை செலவிட்டுக் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்கிறது, அழிந்து போக உலக பொருட்களால் நீ நண்பர்களை சம்பாதித்துக் கொள், நீ மரித்தால் உன்னை நித்திய வீட்டில் சேர்த்துக் கொள்வார் அப்படின்னு சொன்னால், பிரசங்கி 11ஆம் அதிகாரம் சொல்றது, உன் ஆகாரத்தை 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டுக் கொள். அப்பொழுது கிறிஸ்துவின் அன்பை ஜனங்கள் கண்டுகொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் அற்புதத்தை கண்டுகொள்கிறவர்கள், அவருடைய அதிசயத்தை கண்டுகொள்கிறவர்கள் மனம் திரும்ப மாட்டார்கள். அதிகபட்சம் சில மக்கள் மாத்திரமே மனம் திரும்பார்கள். இயேசு சிலுவையிலே மரிக்கும் போது இதுக்கு முன்னே எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் குடல் சப்பானைகளுக்கு மரித்து அவர் எழுப்பினார். அந்த கூட்டம் எங்கே இருந்தது? இல்லை. அற்புதத்துக்காக வருகிற கூட்டம், ஆசீர்வாதத்துக்காக வருகிற கூட்டம் நிற்காது. கிறிஸ்துவின் உண்மையான அன்பை கண்டு கொண்டு அவருடைய தியாகத்தை நாம் வெளிப்படுத்தும் போதுதான் உண்மையான எழுப்புதல் தேசத்தில் கடந்து வரும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். கண்டிப்பாக. அப்போ சுவிசேஷங்கள், எப்படிப்பட்ட சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படணும், எப்படிப்பட்ட சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டா எழுப்புதல் உண்டாகும், தேவனுக்கு என்று சாட்சிகளை எப்படி எழுப்பக்கூடும், இதை குறித்து உங்களுடைய கருத்து. இதை குறித்ததான விளக்கத்தை அடுத்த எபிசோடில் நாம கேட்டு அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.